நம்ம சீக்ரெட் புக் ரகசியம்ன்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஒரு ஐ திங்க் 4 வீடியோஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, நல்லா கிளாரிட்டி கிடைக்கும். நான் சீக்ரெட் புக்குன்ற ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதில் எல்லாமே இருக்குது. கடைசி வீடியோவில் அலாவுதீன் ஜீனியை வச்சு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அது எப்படி யூஸ் பண்ணலாம், அதுக்கான 3 ஸ்டெப்பை பார்த்துருந்தோம். ஆஸ்க், ரிசீவ், பிலீவ். இது உங்களுக்கு வேணும்னா எப்படி யூஸ் பண்ணணும்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லாஸ்ட் வீடியோவை போய் பார்த்துக்கோங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் இந்த பாட்டுக்கான கண்டென்ட் இருக்குது, அதை சொல்லிவிட்டு கடைசியில் நம்ம என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நான் வீடியோவோட கடைசியில் போடுறேன். அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ரைஸ் அண்ட் எம்பவர். இதில் என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் ஓவர் வெயிட் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, இல்லை உங்களை வெயிட்டை லூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கான எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங் ஏன் நம்ம என்ன தான் டயட் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், இது லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக சொல்லியிருக்காங்க. ஸோ சயின்டிஃபிக்காக நீங்கள் யோசிக்காதீங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, நான் வெயிட் லூஸ் பண்ணணும். அப்போது நான் வெயிட் லூஸ் பண்ணணுன்னா என்கிட்ட வெயிட், அப்போ நான் வெயிட்டாக இருக்கிறது தான் அர்த்தம். அப்போ நீங்கள் எல்லா டைமும் நான் என்னோடய உடல் எடையை குறைக்கணும், லூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கும் போது திரும்பியும் நீங்கள் வெயிட்டை அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் லூஸ் பண்ணுறது தான் நீங்கள் தாட்ஸை தரீங்க. எண்ணங்களை நான் எடையை குறைக்கணும் அப்படின்னு எண்ணங்களை தரதுனால, எப்பயுமே நினச்சிட்டே இருக்கிறதுனால உங்களுடைய எடை ஏறிட்டே தான் இருக்கும். திரும்பி நீங்கள் குறைப்பீங்க, திரும்பியும் ஏறிட்டே தான் இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி சொல்ல பார்த்தீங்களா, என்ன தான் நிறையா பணம் இருந்தாலுமே சில பேர் லாஸ் பண்ணிடுவாங்க, திரும்பி பணம் வந்தாலும் திரும்பி லாஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட பணம் சேரும்னு ஒரு எண்ணம் இருந்தாலும் சரி, பணம் நம்மக்கிட்ட கையில் நிற்காது, இல்லை யாரும் நம்மக்கிட்ட ஏமாற்றிடுவாங்க, நம்ம தந்தால் யாரும் திரும்ப தரமாட்டாங்க, இப்படின்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி தான் இதில் சொல்லியிருக்காங்க. செகண்ட் திங் நம்ம தான் இந்த வெயிட்டை கொண்டு வந்திருக்கோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்மளோட எண்ணங்கள் மூலமாக நம்மக்கிட்ட இருக்க எண்ணங்கள் எப்படி இருக்கும், எதெல்லாம் நம்ம குண்டாவோமோ, எதெல்லாம் வெயிட் போடுவோமோ அதுக்கான எண்ணங்கள் நிறையா இருக்கும். அதனால தான் நீங்கள் வெயிட் கெயின் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மெட்டாபாலிசம் உங்களுக்கு ஸ்லோவாக இருக்குன்னா வெயிட் கெயின் ஆகும். இது மாதிரி விஷயங்கள் நம்ம மைண்டில் இருக்கும். அதே மாதிரி சில பேர் நம்ம வெயிட் அதிகமாக, ஓகே இது ஹெரிடிட்டரி, வீட்டில் அப்படி இருந்தால், ஃபேமிலியில் அப்படி இருந்தால் நம்மளுக்கும் எல்லாம் நம்மளோட எண்ணங்களாக இருந்து தான் நம்ம வெயிட் கெயின் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை ஆத்தர் சொல்லியிருக்காங்க, எனக்கு 2 பெண் குழந்தைகள் பிறந்தாங்க, அதுக்கப்புறம் நான் பயங்கரமாக வெயிட் ஏறிட்டேன். ஏன்னா எல்லாருமே யோசிப்போம்ல, இங்கே இருக்கிற பேச்சு என்னன்னா, குழந்தை பிறந்துட்டா நம்ம நிறையா வெயிட் போட்டுருவோம், நம்மளால் வெயிட் ரெடியூஸே பண்ண முடியாது. இது மாதிரி விஷயங்கள் அவங்களோட மைண்டில் எண்ணங்களாக உருவாகி அது நல்லா பதிஞ்சதுனால வெயிட்டை குறைக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க 2வது குழந்தைக்கு அப்புறம் இன்னுமே வெயிட் நிறைய ஏறிட்டாங்க. அதை குறைக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க 143 பவுண்ட்ஸ் ஏறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், மோஸ்ட்டாக எல்லாம் என்ன நினைப்போம் காமனாக, அதாவது நான் நிறையா சாப்பிட்டா நிறையா வெயிட் போட்டுருவேன், நான் ஃபுட்டால் தான் எனக்கு வெயிட் அதிகமாகிட்டே இருக்குது. இதெல்லாம் நம்மளோட எண்ணங்கள் தான் எல்லாத்துக்குமே பேஸு, ஓகேவா? அதனால தான் நம்ம வெயிட் போடுறோமே தவிர ஃபுட்டு சாப்பிட்டா தான் வெயிட் ஆகும் இப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஜிக்காக யோசிக்காதீங்க. நான் முன்னாடியே சொன்னேன், இது லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக யோசிங்க, எண்ணங்கள் மூலமாக யோசிங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். அந்த பேஸில் வச்சு யோசிங்க. உங்களால் இந்த கான்செப்டை கொஞ்சமாக அக்செப்ட் பண்ணிக்க முடியும். பர்ஃபெக்ட் வெயிட்டோட டெஃபினிஷன் என்னன்னா, உங்களுக்கு எது பர்ஃபெக்டாக இருக்கும், நீங்கள் எந்த வெயிட்டில் இருந்தால் பர்ஃபெக்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ, நீங்கள் எந்த இடையில இருந்தால் நல்லா ஃபீல் பண்ணுறீங்களோ அதுதான் பர்ஃபெக்ட் வெயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சாப்பாடால் தான் வெயிட் ஏறும் அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், சில பேரெல்லாம் நிறைய சாப்பிடுவாங்க. அதாவது இதில் சொல்லியிருக்காங்க, குதிரை மாதிரி சாப்பிடுவாங்க, ஹார்ஸ் மாதிரி நிறைய சாப்பிடுவாங்க, ஆனால் ஒல்லியாக தான் இருப்பாங்க. என்ன சாப்பிட்டாலும் ஒல்லியாக தான் இருக்கேன் இப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போது அந்த யூனிவர்ஸ்ன்ற ஜீனி அதை கேட்டு யுவர் விஷ் இஸ் மை கமாண்ட் அப்படின்னு சொல்லிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
இப்போ வந்து நம்ம இந்த 3 ஸ்டெப் ஆஸ்க்கு, பிலீவு, ரிசீவ்ன்றதை இந்த வெயிட் லாஸில் நம்ம எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஸ்க்கு. நம்மளுக்கு என்ன பர்ஃபெக்ட் வெயிட், அதாவது உங்களுக்கு என்ன பர்ஃபெக்ட் வெயிட்டோ அதை வந்து உங்கள் மைண்டுக்கு கொண்டு வாங்க. அது மாதிரி உங்களோட பிக்சரே பழசு இருந்துச்சுன்னா அதை வந்து தினமும் பார்க்க ஆரம்பிங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எது மாதிரி பர்ஃபெக்ட் வெயிட், அதாவது உங்களுக்கு இந்த 0 சைஸு இல்லை வந்து பயங்கர ஒல்லியாக இருக்கணும், இதெல்லாம் வந்து பர்ஃபெக்ட் வெயிட் கிடையாது. உங்களுக்கு என்ன பர்ஃபெக்ட் வெயிட் வேணுமோ அதை வந்து பிக்சராக மைண்டில் கொண்டு வாங்க. அது மாதிரி பழைய பிக்சர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை எடுத்து பாருங்கள். பழைய வந்து ஃபோட்டோஸ் எதனா இருந்துச்சுன்னா, இல்லை அது மாதிரி ஃபோட்டோஸ் இருக்கிறவங்க ஃபோட்டோஸை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் நீங்கள் கிளாரிட்டியாக இருக்கணும். அதை வந்து நீங்கள் வந்து கேட்கணும், இந்த வெயிட் தான் என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப், 2வது ஸ்டெப் பிலீவ், நம்பணும். ஆல்ரெடி நீங்கள் அந்த வெயிட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பணும். அப்படி தான் நீங்கள் யோசிக்கணும், அப்படி தான் நீங்கள் நடந்துக்கணும். நீங்கள் கொஞ்சம் கூட அதில் சந்தேகமே படக்கூடாது. உங்கள் வீட்டில் வந்து வெயிட் மிஷின் இருந்துச்சுன்னா அதில் வந்து உங்களோட பர்ஃபெக்ட் வெயிட், உங்களோட பர்ஃபெக்டான உங்களுக்கு வேணுன்ற எடை என்னவோ அதை எழுதி அந்த இதில் ஸ்டிக் பண்ண சொல்கிறாங்க, ஒட்ட சொல்கிறாங்க. ஆனால் வந்து நீங்கள் டெய்லியும் வந்து உங்களோட இப்போ இருக்கிற எடையை வந்து நீங்கள் வந்து பார்க்கக்கூடாது. அதில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ என்ன யோசிப்பீங்க, இப்போ இருக்கிற எடையும் உங்களோட பர்ஃபெக்ட் ஆல்ரெடி நீங்கள் இருக்கிறன்னு நினைக்கிற எடையும் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் நினைக்கிறது, யோசிக்கிறது, பார்க்கறது இது எல்லாமே வந்து ஆப்போசிட்டாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து அது ஒர்க் ஆகாது. நீங்கள் ட்ரெஸ் வாங்க போகிறீங்கன்னா எந்த வெயிட் உங்களுக்கு வேணுமோ பர்ஃபெக்ட் வெயிட்டோ அதுக்கான ட்ரெஸ்ஸை வாங்க சொல்கிறாங்க. நீங்கள் வேணுன்ற பாடி வெயிட்டில் இருக்கிறவங்கள பார்க்கும்போது நீங்கள் வந்து அவங்கள வந்து உங்களுக்குள்ளேயே வந்து ப்ரைஸ் பண்ணணும். அதாவது நல்லா இருக்குல்ல, எவ்வளோ அழகா அப்படின்ற மாதிரி அவங்கள ப்ரைஸ் பண்ணணும். அதை வந்து நீங்கள் அட்மையர் பண்ணணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதே வந்து உங்களுக்கு வேணான்ற பாடி வெயிட்டை நீங்கள் பார்க்கும்போது அதை பற்றி யோசிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பாடி வெயிட்டை உங்கள் மைண்டில் கொண்டு வந்து உடனே வந்து உங்களோட எண்ணங்களை ஷிஃப்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 3rd வந்து ரிசீவ். நீங்கள் வந்து இப்போ இருக்கிற உடம்பை பற்றி நெகட்டிவாக நினைக்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ இருக்க உடம்புனால எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்கள் பேடாக வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்னும் தான் வந்து நிறைய வந்து வெயிட் ஏறுவீங்களே தவிர வெயிட் வந்து நம்மளுக்கு இறங்காது. அதனால் நீங்கள் இப்போ இருக்கிற விஷயத்த வந்து நல்லா ஃபீல் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான வந்து பாடி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரி கிடைக்கும். அப்போது நீங்கள் இப்போ இருக்கிறதுலையும் வந்து நல்லா ஃபீல் பண்ணணும், ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும். உங்கள் ஒரு இன்ச் ஆஃப் த பாடியும் வந்து நீங்கள் வந்து ப்ரைஸ் பண்ணுங்கள், பாராட்டுங்க, குட்டாக ஃபீல் பண்ணுங்கள். அதே மாதிரி பர்ஃபெக்டான தாட்ஸை வந்து கொண்டு வாங்க உங்களோட பாடியை பற்றி, உங்களோட உடம்பை பற்றி. அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி பர்ஃபெக்டான சரியான உடம்பு கிடைக்கும், உங்களோட பாடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாலஸ் பேட்டல்ஸ்ன்றவங்க அவங்களோட புக்கில் ஒரு வண்டர்ஃபுல்லான வந்து டிப் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க சாப்பிட்றத பற்றி. இவங்களும் அதை பார்த்து கன்வின்ஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிப்பை சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம சாப்பிடும்போது நம்ம சாப்பாட்டை நல்லா மென்று சாப்பிட்ணும், ருசித்து சாப்பிட்ணும். இது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ருசித்து சாப்பிட்ணும். நம்மளோட எண்ணம் வந்து நிகழ்காலத்தில் மட்டும்தான் இருக்கணும், அந்த சாப்பிட்றதுல மட்டும்தான் இருக்கணும், வேறு எதிரையும் போகக்கூடாது. அந்த ஃப்ளேவர்ஸு, அந்த சுவை இதெல்லாம் வந்து ருசித்து சாப்பிட்ணும். அது அப்படி சாப்பிட்டா நம்மளோட பாடி வந்து எல்லா நியூட்ரிஷன்ஸையும் வந்து எடுத்துக்கும், நல்லா வந்து அப்சர்வ் ஆகும். அதே மாதிரி நல்லா டைஜஷன் ஆகும். இந்த ஒரு பாயிண்டில் இவங்க ரொம்ப கன்வின்ஸ் ஆகியிருக்காங்க. அதனால் இதையும் இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட இப்போ வெயிட் வந்து 116 பவுண்ட்ஸ். இப்போ இவங்க எதனால சாப்பிட்லாம் அப்படி அவங்க எண்ணத்தை வச்சுருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட பர்ஃபெக்ட் பாடி இப்போ அவங்களுக்கு கிடச்சிருக்கு. எல்லாரும் முக்கியமாக கேட்குற ஒரு கொஷின், எப்போ எனக்கு கிடைக்கும், எப்போ நான் வந்து இதை மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன், இதுதான் எல்லாரும் கேட்பாங்க. அதுக்கு இதில் வந்து ஒரு ஆத்தர் சொல்கிறாரு, என்கிட்ட எந்த ரூல் புக்கும் இல்லை, நீங்கள் காரு, ரிலேஷன்ஷிப்பு இல்லை வந்து என்ன வேணாலும் வந்து அட்ராக்ட் பண்ணணுன்னா நீ எவ்வளோ சீக்கிரம் அட்ராக்ட் பண்ணணும்னா அது 30 மினிட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து 30 டேஸாக இருக்கலாம், 3 டேஸாக இருக்கலாம்,
இது வந்து நீங்கள் பிரபஞ்சத்து கூட எவ்வளோ அலைண்டாக இருக்கீங்க, மீன் உங்களோட ஃப்ரீக்குவன்சி நீங்கள் கேட்குற விஷயத்துக்கு எவ்வளோ வந்து செட் ஆகுது அப்படின்ற பொறுத்து தான் மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நேரம் வந்து ஒரு மாயை, டைம் இஸ் அன் இல்யூஷன். இதை வந்து ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு இந்த கான்செப்ட் வந்து புதுசாக இருந்தால் அக்செப்ட் பண்ண கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் குவாண்டம் ஃபிசிக்ஸும் சரி, ஐன்ஸ்டீனும் சரி, டைம் வந்து இல்யூஷன். எல்லாமே ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர், இது எல்லாமே இறந்த காலம், நிகழ்காலம், கடந்த காலம், இது எல்லாமே ஒரே நேரத்தில் தான் நடக்குது, சைமல்டேனியஸாக தான் நடக்குது. இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த கான்செப்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லாமே ஒரே நேரத்தில் தான் நடக்குது. அப்போது நம்மளுக்கு வேணுன்றது ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஃப்யூச்சரில் நம்மளுக்கு வேணும்னு நினைக்கிறது ஆல்ரெடி இங்கே தான் இருக்குது. அப்போது எந்த ஒரு நேரமே தேவையில்லை, நம்ம எப்போ வேணாலும் அதை அடைஞ்சிடலாம். அதில் வந்து உங்களுக்கு டைம் எடுக்குது, நேரம் ஆகுது அப்படின்னா அது நம்மளோட திங்கிங் சரி, ஆக்ஷன் சரி, இது எல்லாமே வந்து லேக் ஆகிறதுனால மட்டும்தான். நம்மளோட ஃப்ரீக்குவன்சி வந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ அதில் வந்து மேட்ச் ஆகாதனால மட்டும்தான், நம்ம சந்தேகப்படுறதுனால மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரபஞ்சம் வந்து எல்லாமே வந்து ஜீரோ எஃபெக்டில் தான் செய்யுது. எக்ஸாம்பிளுக்கு கிராஸ் வந்து ஒன்றும் எஃபோர்ட் எடுத்து வளர்றதில்ல, அது பாட்டுன்னு தானாக தான் வளருது, ஈஸியாக தான் வளருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிவர்ஸ்க்கு எந்த ஒரு டைமே கிடையாது, எல்லாமே நம்மளோட மைண்டு தான். எக்ஸாம்பிளுக்கு $1 வந்து நம்மளுக்கு கம்மின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம், இதே $1,000,000 வந்து மிச்சம், அதனால் டைம் எடுக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அப்படியெல்லாம் இல்லை, எல்லாமே ஒன்று தான். நம்ம வந்து அதை வந்து ஃப்ரீக்குவென்சி எப்படி நினைக்கிறோமோ அதுபடி தான் நடக்கும். சில டைம் வந்து சின்ன விஷயம் ஈஸியாக நடந்தணும்னு நம்ம நினைப்போம், அதனால சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு கப் ஆஃப் காஃபி ஆரம்பிக்கலாம். சின்னதுலேருந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். அதனால் நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனை, ஈர்ப்பு விதியை உங்களாலே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. ஒரு பையன் வந்து சீக்ரெட் டாக்குமெண்ட்ரி பார்த்த உடனே அவனும் ஒரு ஃபெதர், ஒரு இறகை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கான். ஆனால் வந்து அந்த இறகு வந்து யூனிக்காக அவன் வந்து இமேஜின் பண்ணியிருக்கான். அதில் சில வந்து மார்க்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி யூனிக்காக அவன் க்ரியேட் பண்ணி அவங்களோட மைண்டில் எந்த டவுட்டுமே இல்லாமல் பார்த்துருக்கான். 2 நாள் கழித்து இவன் நியூயார்க் சிட்டியில் இருக்கிற ஒரு பெரிய பில்டிங்கு போகும்போது அவனுக்கு என்னமோ கீழே வந்து பார்க்கணும் அப்படின்னு அவனுக்கே தோணியிருக்கு. அப்போ பார்க்கும்போது அந்த பில்டிங்கோட என்ட்ரன்ஸில் ஒரு ஃபெதர், அதுவும் அவங்க இமேஜின் பண்ண ஃபெதரே அதே மாதிரி அவங்க என்னென்ன மார்க்ஸ் இருக்கணும்னு நினச்சாங்களோ அது மாதிரி ஒரு யூனிக்கான ஃபெதர் அவங்க 2 நாள் கழித்து பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கு. ஸோ அப்போ இருந்து பெரிய பெரிய விஷயங்களை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களோட டேவை அட்வான்ஸாக க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இடத்துக்கு சீக்கிரமாக போகணும், நாளைக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட் இருக்குது, இல்லை நாளைக்கு வந்து எல்லா நேரமே நல்லா போகணும், இப்படியெல்லாம் நீங்கள் முன்னாடியே அட்வான்ஸாக க்ரியேட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் அப்படி க்ரியேட் பண்ணாமல் அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து கடைசி நேரத்தில் நீங்கள் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப ரஷ்ஷாக ரொம்ப வந்து ஹரிபரியாக போகிற மாதிரி இருக்குன்னா அப்போ உங்களுக்கு அந்த வந்து பயம் இருக்கும். ஐயோ லேட்டாக போயிடுமே அப்படின்ற பயம் இருக்கிறதுனால இன்னுமே வந்து இந்த பிரபஞ்சம் வந்து அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸை, நிறைய டைமில் ஃப்யூச்சரில் இதே மாதிரி நிறைய விஷயங்களை உங்களுக்கு தரும். அப்போ அங்கேயே ஸ்டாப் பண்ணி அந்த ஃப்ரீக்குவென்சியை மாற்றுங்க. ஸோ உங்களால் வந்து கரெக்டாக வந்து அந்த டேவை க்ரியேட் பண்ண முடியும் எதுனாலும். அதே மாதிரி நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்டாக எல்லாருமே நம்ம யோசிப்போம், டைமே இல்லையே, எங்கே தான் டைம் போகுதுன்னு தெரியல. ஸோ அதனால் நம்மளுக்கு எப்பயுமே டைம் இருக்காது. இப்போது இந்த இடத்துல லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னுமேட்டுக்கு வந்து எனக்கு போதுமான நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைங்க. அந்த தாட்டை, அந்த எண்ணத்தை கொண்டு வாங்க. அதை வந்து அப்புறம் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கு போதுமான நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எங்கேயான ஒரு இடத்துல வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த நேரத்தை உங்கள் வாழ்க்கையை உருவாக்குறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. அந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், அந்த டைமை வந்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா ஈவெண்ட்டையும் சரி முன்னாடியே நீங்கள் உங்களோட எண்ணங்கள் மூலமாக உருவாக்குங்க, நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் இது மாதிரி எண்ணங்களை தந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு எல்லாமே உருவாக்க ஆரம்பிச்சிருக்கும். அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையை நம்ம இன்டென்ஷனலாக நம்மளே மாற்ற ஆரம்பிக்கிறோம், நம்மளுக்கு வேணுன்ற மாதிரி வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறோம்.
இன்றைக்கி புக்கில் சொல்ல வேண்டியதெல்லாம் முடிச்சிட்டேன். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம பர்ஃபெக்ட் வெயிட், இப்போ வெயிட் லாஸ்ன்னு நான் சொல்ல வந்தேன், அதனால் இப்போ நான் பர்ஃபெக்ட் வெயிட்டுன்னு மாற்றிக்கிட்டேன். பர்ஃபெக்ட் வெயிட் என்ன வேணுமோ அதை யோசிக்கிறோம், அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அதை தான் நான் சொல்ல போகிறேன். எனக்கு வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி, அப்புறம் லா ஆஃப் அசம்ஷன் ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து எனக்கு 2 இயர்ஸ் முன்னாடியே தெரியும். ஆனால் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணப்போ என்ன பண்ணேன்னா, எனக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், ஓகேவா, எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும், இதே மாதிரி ஓகே நம்ம நினச்சா நடந்துடும் வந்து ஓகே எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வேணுன்றதெல்லாம் சாப்பிட மட்டும்தான் செஞ்சனே தவிர என்னோடய இன்டென்ஷன் நான் மாற்றவே இல்லை. ஓகே நான் வந்து ஃபேட்டாக இருக்கேன், எனக்கு இந்த வெயிட்டு பிடிக்கல, எனக்கு இப்போ வந்து நான் என்னை பார்க்குறேன்னா என்ன பண்ணுவேன், ஓகே என்ன எனக்கு பிடிக்கவே இல்லை, ஏன்னா இன்னும் குறையவே இல்லை, ஏன்னா என் வெயிட் இப்படியே இருக்குது, இதே மாதிரி தான் யோசிப்பேன். அப்போது நான் வந்து நினச்ச இன்டென்ஷன் செட் பண்ணேன், நிறைய சாப்பிடவும் ஆரம்பித்தேன். எனக்கு அதில் என்ன வேணுமோ அதை எடுத்துக்கிட்டேன். ஆனால் வந்து முழுசாக என்கிட்ட இருந்த டவுட் எதுவுமே போக கிடையாது. ஸோ அதனால் இந்த வெயிட் லாஸ் ஆகவே இல்லை. ஸோ இதுதான் பண்ணேன். இதுதான் நிறைய பேர் பண்ணேன். இதை வந்து கேட்ட உடனே இது நான் கண்டிப்பாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து இந்த ஒரு கண்டென்ட்டை சொல்கிறோம், உடனே எல்லாரும் வந்து ஓகே நம்ம நினச்சா நடந்துரும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் வந்து அந்த இன்டென்ஷனை வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்க நெகட்டிவெல்லாம் எடுத்துகிட்டு அதை பாசிட்டிவாக வந்து மாற்றுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால வந்து இதை கண்டிப்பாக நான் சொல்லணும்னு வந்து வச்சுருந்தேன். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மேலே நீங்கள் இப்போ இருக்கிறத நல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. ஓகே வந்து எனக்கு பர்ஃபெக்ட் பாடி இருக்குது அப்படின்னு நம்புங்க. உங்களோட மைண்டில் சப்கான்ஷியஸாக வந்து மாற்றுங்க. அதுக்கப்புறம் வந்து ஓகே என்ன சாப்பிட்டாலும் சரி என்னோடய பர்ஃபெக்ட் வெயிட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு வந்து இன்னுமே மாற்ற ஆரம்பிங்க. இப்போவே வந்து நீங்கள் நல்லா சாப்பிட்டு ஆனால் வந்து மைண்ட் செட்டை மட்டும் மாற்றாமல் இருந்துடாதீங்க. இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். கண்டிப்பாக எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடி இருக்கிற வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா வந்து த சீக்ரெட் புக்குன்ற பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.